இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். புது வீடெல்லாம் சௌகரியமா இருக்கா? புது வீடுலாம் சௌகரியமா இருக்கு. அதான் நேற்று என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, வயசாச்சுன்னா ஏன் வாழணும் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் நம்ம மனசுதான். அப்படியா? ஆமா, நீங்க பிரெயினை நல்லா வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருக்கலாம். பிரெயின் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? காலையில முதல்ல வந்தே கேட்கல. ஆமாங்க, அந்த அதுவே ஏற்ற கேட்கல. ஆமாங்க. இனிமே எடுத்து ஏற்ற கொஞ்ச நாளைக்கு. ஓ, வந்தே இடத்தையே மாத்தி கேட்டுருக்கோம். 2 பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். இது இப்படி ஒரு விஷயம். ஆனா மொத்தம் நம்ம பைத்தியம் நினைக்காம தான் சேர்க்கிறாங்க. நான் கேரண்டி இல்லை. நம்ம பந்தேக்கு தான் வந்து பாக்குறாங்க. ஆமா, அந்த மனசுல பிரஷ் பண்ணி வெளியே போய் நம்ம போற பழக்கம். இப்ப பாருங்க, எல்லா இடத்தையும் ஏற்ற போறாங்க. சரி, அப்ப நாளைக்கு நல்லா அந்த காட்சியை செய்தியில பார்த்துருவோம். அடுத்தது வந்துங்க குளிக்கிறது. ஆனா நிறைய பேர் இந்த வயசானவங்க வந்து விழுறது வந்து பாத்ரூம் தான் விழுறாங்க. ஸோ அவங்க குளிக்கும் போது வந்து அதுக்குள்ள சேரோ அல்லது ஸ்டூலோ அதை வச்சுட்டு குளிக்கணும். அதை தவிர ட்ரெஸ் மாற்றும் போது பழைய ஞாபகத்தில் வந்து நின்றுட்டே போடுற பழக்கம் தான் விட்டுருக்கணும். அப்படி இருந்தால் கீழே விழுறது. அதை தவிர மாடிப்படி ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி சைடில் இருக்க ரெயிலிங்ஸ் பிடிச்சிட்டு போனால் அவங்க விழுதை தவிர்க்கலாம். ஏன்னா விழுதை தவிர்த்தாலே முடிஞ்ச நேரம் வந்து பாதி மகிழ்ச்சிதான் சொல்லிக்கலாம். சொல்லுங்க. அப்புறம் இந்த சாப்பாட்டுல வயசானவங்க கண்ட்ரோலே கிடையாது. அது உடம்பு கண்ட்ரோல் இல்லைன்னாக்கா அப்புறம் மகிழ்ச்சியா இருக்கீங்க. உடம்பு கண்ட்ரோலா இருக்கும்னா சாப்பாடு அளவா சாப்பிட்டு, அப்புறம் சாப்பிடும் போது டிவி போடாத, ஃபோன் ஒர்க் பண்ணாத, தண்ணி குடிக்காத, நல்லா நெல் சாப்பிட்டு அது வழியா இஷ்டத்துக்கு சாப்பிட்டாக்கா அப்புறம் மகிழ்ச்சியா இருக்குது. உடம்பு தான் உடம்பு பழைய சொல்லி வச்சவங்களுக்கு நோயை கட்ட வாயை கட்டுன்னு. நம்ம வாயை கட்ட நோயை கட்டன்னு சொல்லிங்க. அருமையான பாயிண்ட் தான். அடுத்தது தூக்கங்க. இந்த வயசான நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்ன பண்ணி நிறைய பேர் மத்தியானம் தூங்கும்போது ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இரவு வந்து ஒரே நேரத்தில் போய் தூங்குற பழக்கத்தை பார்த்தா, அதை தவிர வந்து பிரைட்டான லைட் பார்த்தா தூக்கம் வராது. அதை தவிர தேவையில்லாம செல்போன் நோண்டுறது, டிவி பார்க்கறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்க போகும்போது தனக்கு தேவையான மியூசிக்கை கேட்டா கண்டிப்பா அவங்க தூக்கம் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆமாங்க, மனசு தெரியாதுங்க. பாட்டு கேட்கணும். ஆமா, இல்லைன்னா கோயில் போகணும். ஃப்ரெண்ட்ஸோட பூனை நல்லா சந்தோஷமா பேசணும். ஆமாங்க. அது இல்லைன்னா கோலை போட்டு தாங்க எம்பராய்டு அது மாதிரி எல்லாம் பண்ணி மனசை இப்படாதான் பழைய சின்ன கைகள் தானே ஓடி வருவோம். நம்மளா பண்ணிக்கிறது தான் மகிழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேர் இந்த வயசாச்சுன்னா மறந்து போயிடும். ஃப்ரிட்ஜ் வரைக்கும் போவோம், என்ன எடுக்க போவோம் தெரியாது. மறந்து வந்து திருப்பி போய் கருவேப்பிலை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வேண்டாம். தினம் வந்து மூளைக்கு சில பயிற்சிகள் கொடுக்கலாம். இப்போ நிறைய சுடுக்கு இருக்கு, கிராஸ்வேர்ட் பஸ்ஸல் இருக்கு, வார்த்தை விளையாட்டு, அதே போல வித்தியாசமான மொழியை கற்றுக்கொள்ளுதல், இல்லை வித்தியாசமான செய்தியை படித்ததெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மூளை எப்போ சுறுசுறுப்பா இருக்கும். மறதிகளும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆமாங்க, நம்ம கூட கொஞ்சம் எல்லாரும் இருந்தோம். இப்போ இண்டிபெண்டாக இருக்கீங்க. நம்ம இண்டிபெண்டாக தனியாக தான் இருக்கணும். வந்து ஆமாங்க, அவங்க பேர் தப்பு குழந்தை பேர் அப்படி நம்ம இண்டிபெண்டாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அவங்க பிடிக்கும், இவங்க பிடிக்காது, குரூப் எல்லாம் பிடிக்காது, எல்லாம் ஒன்று ஒத்துமையாக இருந்தால் அவங்க பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா எல்லாரும் தனியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் கூட்டு குடும்பமா இருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்கு எப்படி தெரியுமா? கட்சி மேல் நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த காலதேசம் வந்து ரொம்ப மாறி போச்சு. இன்னொன்று கூட்டு குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தேவையான நேரங்களில் வாய்ப்பு ஒரு பெரிய பிளாஸ்டிக் போட்டுக்கணும். கேட்டா மட்டும் பதில் சொல்ல வச்சுக்கணும். அதை தவிர குழந்தை வளர்ப்பு, பண விஷயங்கள், சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம தலையிடாம இருந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. சுருக்க சொன்னீங்கன்னா விளாம்பல் ஓடுற இருக்க மாதிரி பட்டுப்படாமல் இருந்தீங்கன்னா கூட்டு குடும்பத்துக்கு காலங்கள் ரொம்ப ஈஸி. அதை ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டம். நான் முயற்சி செய்வோம். அப்புறம் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும் இல்லையா? உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்மளா விட்டுட்டு அம்மா அந்த மருந்து சொன்னாங்க, எந்த மருந்து சொன்னாங்கன்னு வாங்கி சாப்பிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடணும். அப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளோட ரெக்கார்டெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலே போகணும்னா நம்ம இது ரெக்கார்டு, இன்சூரன்ஸு, பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸையாக நீங்கள் இருக்கு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோன்னு சொல்லணும். அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு மருந்து கொடுத்தா எக்ஸ்பைரி ஆகிருக்காது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா மருந்து ஒழுங்காக சாப்பிட்டாலே உடம்பு நல்லா இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம், அதை தவிர இந்த வாக்கிங்கிறது நிறைய பேர் வந்து எனக்கு வயசாகிடுச்சு, கால் வலிக்குது, என்னால் வாக்கிங் போக முடியலங்கிறாங்க. ஆனால் முதியவங்களுக்கு வந்து வாக்கிங் தான் மிகப்பெரிய எக்ஸசைஸ். ஏன்னா நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ண. அதை தவிர சர்க்கரை, சுகர், பிபி இந்த மாதிரி வியாதிகளை கண்ட்ரோல் இருக்கும். இன்னும் தவிர நடக்காமல் இருந்தீங்கன்னா முதுமைக்கு வந்து கால் பாதப்பட்டு தான் ஆரம்பிக்குதுங்க. அதனால்
டெய்லி நடக்கிறது நம்ம அந்த ஒரு பயிற்சியாகவே வச்சு நல்லா நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். இப்படி இருந்தோம் நம்ம என்ன பண்ணுறோங்க, அவங்கள பற்றி இங்கே இவங்களை பற்றி அந்த இங்கே பேசாத, அதனால எவ்வளோ சந்தோஷம் குறைஞ்சி போகுது. அதனால எல்லாரும் ஒத்துமையாக இத்தனை பேர் இருக்குமா, இத்தனை பேர் ஒத்துமையாக ஒரே குடும்பமா, ஒத்துமையாக நம்ம சொந்தக்காரங்க தான், இவங்க தான் நம்ம சொந்தக்காரன். அதுதான் சொல்றாங்க, குற்றம் பார்க்கி குற்றம் இல்லை, குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை. நாளத்தை அனுசரிச்சு வந்தால் கண்டிப்பா நம்மளால வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியும். ஆனா இந்த இதை நம்ம எல்லா இடத்தையும் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கூட சொல்றீங்க, நம்ம வந்து ஒரு டிவி வாங்கும்போது ரிமோட் வாங்குறாங்க, அந்த ரிமோட்டுக்கு கவரை போட்டு அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஆனா அந்த உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்கணும் சொல்லுங்க? இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு எழுதுக்கிறது, நம்ம நேரத்துக்கு படிக்க அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா முதியவங்களுக்கு வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. பாருங்க, பண காசுலாம் இருக்கீங்க, ஒரு அளவு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். செய்யணும், அவசரத்துக்கு செலவு செய்யணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கல. ரெண்டாவது அனாவசியம் ஆடம்பரமாக செலவிட்டு பையன் கொடுப்பாரா, அப்பவும் கொடுப்பாரா எதிர்பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு குழந்தைங்களாம் செலவழிக்கணும், நீங்க ஏன் அங்கே இது ஆடம்பரம் செலவழிக்குங்க, சீக்கிரமா செலவழிக்கிறாங்க, அப்புறம் நம்ம மனசு கஷ்டம். அப்போ எப்படி மன்னிச்சிருக்கோம்? அதை நம்ம செலவுக்கு நம்ம கட்டுமானம் வச்சு நல்லபடியாக தான் நம்ம நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மறதி அப்படிங்கிற நோய் வராமல் வந்து நம்ம வாழ்க்கையில தினமும் ஒரு புதிய நிகழ்ச்சியை செய்யணும், நல்ல புதிய மனிதர்களை பார்க்கணும், புதிய ஹாபிஸை பண்ணிங்கன்னா நம்மளோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். முதுமைங்கிறது வந்து ஒரு நோயே அல்ல, அதை நம்ம தைரியமா வாழணும். வேற என்ன பண்ண சொல்லுங்க? நிறைய பேர் இப்ப கம்பேரிசன் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வீட்டுல துபாயில இருக்காங்க, அவங்க 4 பையன் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆடிக்கார வைக்கிறாங்க அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். யாரையும் பார்த்து நம்ம எந்த வேணுமோ அதை வந்து செஞ்சா அந்த வாழ்க்கை நம்ம சந்தோஷமா, அதை இன்னொன்று எதிர்பார்க்க படிச்சுடாது. வயசான ஆச்சாச்சுனா நான் அப்படி இருந்தேன், அங்கே போனேன், நான் அங்கே கூப்பிட்டு போகலாம், என் பையன் அங்கே கூப்பிட்டு போகலாம், எதுவுமே வச்சுக்காதுங்க. வாழ்க்கை எப்படி வருகிறதோ அப்படியே நம்ம வாழ கற்றுக்கிட்டா அப்புறம் ஏமாற்ற சந்தோஷமா இருக்கணும்னாக்க சொந்தக்காரங்களாம் அரவணைச்சிக்கணும். கண்டிப்பா. சின்ன வயசுல இருக்கும்போது அம்மாவா மாத்தனார வேண்டாம், மந்திரியா வேண்டாம், அண்ணா வேண்டாம், தங்கை வேண்டாம். இந்த வயசான காலத்துல அவங்க அப்புறம் ஒட்ட மாட்டாங்க. அதனால ஆரம்பத்திலேயே நம்ம தான் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் இருக்கிறோம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை யாரும் கவனிப்பாங்க. அதனால எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா மகிழ்ச்சியா. அதுக்கு தான் சொல்றேன், யாரும் ஊரே யாரும் கேள்வி. அதனால நம்ம கூடிய வரைக்கும் நம்ம முதுமையை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு இது எந்த ஃபாலோ பண்ணுங்க, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இங்க இருக்க எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கு. கண்டிப்பான என்னோட எண்ணம். பாருங்க, 2 நாளா கேரக்டர் விளையாடி செஸ் கூட இது விளையாடி ப்ராக்டிஸே பண்ணல. இன்னைக்கு 10 மணிக்கு வேலை நாங்கள் 2 மணிக்கு வேலை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா